விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் திருமண நிகழ்ச்சிக்காக அமைச்சர்களை வரவேற்க சாலையோரம் நடப்பட்டிருந்த திமுக கொடிக்கம்பம் கீழே விழுந்ததில் அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த விவசாயி காயமடைந்துள்ளார். என்ன நடந்தது என்பதை இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே உள்ள அகரத்துப்பட்டியை சேர்ந்த திமுக மாவட்ட சுற்றுச்சூழல் அணி நிர்வாகி சரவணகுமார் இல்ல திருமண விழா அருப்புக்கோட்டை காந்தி நகர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த திருமணத்திற்கு வரும் அமைச்சர்களை வரவேற்பதற்காக காந்தி நகர் பகுதியில் உள்ள திருசுழி சாலையில் வரிசையாக சாலையோரம் திமுக கொடிக்கம்பங்கள் நடப்பட்டிருந்தன. ஏராளமான பேனர்களும் வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் சண்முகவேல் என்ற விவசாயி அருப்புக்கோட்டை காந்தி நகரில் நடைபெற்ற கிரகப்பிரவேச நிகழ்ச்சிக்காக தனது உறவினருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். கிரகப்பிரவேச நிகழ்வை முடித்துவிட்டு சண்முகவேல் இருசக்கர வாகனத்தில் மீண்டும் ஊர் திரும்பிக் கொண்டிருந்த போது காந்தி நகர் திருசுழி சாலையில் உள்ள ஒரு தனியார் ஸ்கேன் சென்டர் அருகே சென்று கொண்டிருக்கும் போது திருமண நிகழ்விற்காக சாலையோரம் நடப்பட்டிருந்த கொடிக்கம்பம் ஒன்று திடீரென சாய்ந்து இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த சண்முகவேல் முகத்திலேயே விழுந்தது. இதில் சண்முகவேலன் வாயில் பலத்த காயம் ஏற்பட்டதோடு முன்பற்கள் 5 உடைந்தது. இதனையடுத்து சண்முகவேல் உடனடியாக அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு அங்கு வாயில் தையல் போடப்பட்டுள்ளது. இது குறித்து சண்முகவேல் உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். கொடிக்கம்பம் மிக கனமாக இருந்ததோடு அஜாக்கிரதையாக மக்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் இதனை உடனடியாக அகற்ற வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செவல்பட்டி பகுதியிலேருந்து இங்கே அருப்புக்கோட்டை வந்தேன். என்னுடைய அண்ணனுடைய பால் காய்ச்சிருக்கு. நானும் எங்கள் அண்ணன் 2 பேர் வந்தோம். ஃபங்க்ஷனை முடித்து திருப்பி செவல்பட்டி போகையில் காந்தி நகர் பைபாஸ் பாலத்தை தாண்டி வரையில் திமுக கொடி நிறைய நட்டு வச்சுருந்தாங்க. அதில் ஒரு கொடி எங்கள் அண்ணன் மேலே விழுந்து உதடுலையும் பல்லையும் அடித்து வெட்டி நிறையா ரத்தம் போய் 5 தையல் போட்டிருக்காங்க. இதை இந்த மாதிரியான நீதிமன்றங்கள்லாம் பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக பேனர்கள் கொடிக்கம்பங்கள் நடக்கூடாதுன்னு சொல்லியிருந்து மீறியும் இந்த கட்சிக்காரங்களும் இப்படி வைக்கிறாங்க. இதுக்கு மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரியான சம்பவம் எங்கள் அண்ணனுக்கு நடந்த மாதிரி இன்னும் யாருக்கும் நடக்கக்கூடாது. நானும் என்னோடய தம்பியும் அருப்புக்கோட்டையில் உள்ள பால் காட்சிக்காண்டி வந்துக்கிட்டு இருந்தோம். பால் காட்சியை முடிச்சுட்டு திரும்ப எங்கள் ஊருக்கு செல்லும் பொழுது நம்ம காந்திநகர் பாலத்துக்கு மேல்புறம் ஒரு டிஎம்கே கொடி கம்பம் நெட்டில் ஊண்டியிருக்காங்க. அதில் ஒரு கம்பம் என் தம்பி மேலே விழுந்துருச்சு. வண்டியில் போகும்போது விழுந்து 2 பல்லு உடஞ்சி போச்சு. அவருக்கு உதரில் வெட்டி ஒரு 5 தையல் போட்டிருக்கு. அதே கம்பி கொஞ்சம் மேலே ஏறி மூக்கில் விழுந்திருந்தாலும் அவர் உயிர் போயிருக்கும். இன்றைக்கி அவருக்கு நடந்தது மாதிரி இனிமேல் யாருக்கும் நடக்கக்கூடாது. இதுக்கு அரசாங்கம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு நல்ல தீர்வு கிடைக்கணும். எங்களுக்கு இதே மாதிரி கட்டவுட்டுகள் விழுந்திருந்தால் இன்றைக்கி உயிர் பலி ஆகிருக்கும். எத்தனை உயிர் போதும் தெரியாது. நாங்களே 10 பேர் வந்தோம். அதில் ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி பாதிப்பாகி போச்சு. நாங்களாம் அதை பார்த்து விலகிட்டோம். ஏன்னா எங்களுக்கும் பாதிப்பாகிருக்கும். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இனி இதுபோன்ற விபத்தை ஏற்படுத்தும் கொடிக்கம்பங்கள் சாலை ஓரம் நடப்படாமல் இருக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அதோடு நீதிமன்றமே அரசியல் கட்சிகள் பேனர்கள் கொடிக்கம்பம் போன்றவற்றை மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் வைக்கக்கூடாது என உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இங்கு இப்படி என்றால் சென்னை மணலியில் கொடிக்கம்பம் நடும்போது மின்சாரம் தாக்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவமும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது. சவுண்ட் சர்வீஸில் பணிபுரியும் கூலி தொழிலாளியான 21 வயதான எல்லப்பன் என்ற இளைஞர் சாலையோரம் கொடிக்கம்பம் கட்டுவதற்கான கம்பி எடுத்தபோது மேலே சென்ற மின்சார ஒயரில் அந்த கம்பு பட்டு மின்சாரம் தாக்கியுள்ளது. இதில் மயங்கி விழுந்த நிலையில் இருந்த அவரை அருகில் இருந்தவர்கள் தனியார் மருத்துவமனைக்கு தூக்கி சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து மணலி போலீசார் வழக்கு பதிவு செய்து எல்லப்பன் உடலை அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மிக்ஜம் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காக இன்று வரவுள்ள நிலையில் மணலி பாடசாலை தெருவில் திமுக கொடிகளை சாலையோரம் நடும் பணியில் ஈடுபட்ட கூலி தொழிலாளி மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.